உலகெங்கு வாழும் இனிய சகோதர சகோதரி அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் மலர் பாஸ்கர் சென்னையிலேருந்து. இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் இந்த நார்த் ஈஸ்ட் கார்னர் மனை தான் சிறந்த மனை, அதை வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இடத்துல ரோடு வந்தால் அந்த மனை சிறந்த மனை, அதை வாங்குங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. நாங்களும் வலியுறுத்தியிருக்கிறோம். அதை எல்லா நார்த் ஈஸ்ட் கார்னர் மனையும் நல்லது செய்கிறதில்ல. அதில் பெரும்பாலும் ரொம்ப ரொம்ப கவனித்து தான் அந்த நார்த் ஈஸ்ட் மனையை வாங்கணுமே தவிர, எடுத்தோடனே நம்ம வடக்கும் கிழக்கு ரோடு இருக்குது அப்படின்னு போய் அந்த மனையை நம்ம வாங்கிடக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி தவறான வடகிழக்கு மனையும் இருக்குது. அதில் வாங்கி வீடு கட்டினவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. அது ஏன் நம்ம எப்படி கவனிக்கணும் அப்படி இந்த இடத்துல அதுக்குள்ள அமைப்பு இருந்துச்சு. சரி, இனிமேட்டு யாரும் வாங்குறவங்களுக்கு அது உபயோகமாக இருக்குது அப்படின்னு தான் வீடியோ பதிவை நான் போடுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே தெருக்குத்தி தெருப்பாறை வீடியோ பதிவை போட்டிருந்தோம், எப்படி நம்ம அதை கவனித்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே கான்செப்டில் தான் இங்கே இந்த நார்த் ஈஸ்ட் கார்னர்னால், இப்போ இந்த இடத்த எடுத்துக்கங்களேன். இது இப்போ இந்த பிளாட்டு, இந்த 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 பிளாட்டு அளவு இப்போ 20 அடி தான் ஃப்ரண்டேஜ் இருக்குது. 20க்கு 30 தான் நீங்கள் போட்டிருக்க மனையோட சைஸ் தான் எல்லோரும் வாங்கி போட்டிருக்காங்க. இப்போ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா, இது வடக்கு பார்த்து இருக்குது மனை, இது கிழக்கு. இப்போ நார்த் ஈஸ்ட் கார்னர் மனை இது. இப்போ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா 25 அடிக்கு மேலே இருக்குது. இந்த ரோடு, இந்த கிழக்கு பக்கம் வர ரோடு 25 அடிக்கு மேலே இருக்குது. 30 அடி ரோடு, அவங்க 25 அடிக்கு மேலே ரோடு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட அளவே 20 அடி தான் ஃப்ரண்டேஜே இருக்குது. இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த வண்டி இப்படி இங்கேருந்து இப்படி திரும்புதுன்னு வச்சுங்களேன், இந்த வீட்டுக்கு வடமேற்கோட வடக்கு தெருப்பாறை வரும். அந்த வடமேற்கோட வடக்கு தெருப்பாறை வந்துச்சுன்னா அது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம வீட்டில் கொண்டாந்து விட்டுரும். அதுபோல் எல்லா மனையும் சிறந்த மனையில் அந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில். அப்போ என்ன பண்ணணும், இப்போ இந்த இடம் பெருசாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் நம்ம 60 அடி இருக்கணும். நமக்கு குறைஞ்சது 60 அடி இந்த பக்கம் நீட்டு இருக்குது, இந்த பக்கம் 40 அடி இருக்குதுன்னு சொன்னால் இது சிறந்த வடகிழக்கு மனையை சிறந்த பலன்களை அந்த வீட்டில் அனுபவிக்க முடியும். அதே ரோடு இப்போ ப்ளஸ் போல் இருக்கும். இப்போ டீ போல் ஜாயிண்ட் பாருங்கள், இப்படி ஒரு ஜாயிண்ட்டு, இப்படி ஒரு ஜாயிண்ட், டீ போல் அமைப்புள்ள வடகிழக்கு மனை. இதிலே ப்ளஸ் போல் ஒரு மனை வந்துடும். இப்போ இந்த ரோடு அப்படியே நேராக அப்படி போச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ ப்ளஸ் ஆகிடும். இந்த இப்படி ரோடு போகுது, இப்படி ரோடு போகுது, இப்படி ரோடு போகுது, இப்படி 4 முனை சந்திப்பு. இது 2 முனை சந்திப்பு காரணன்றோம், 4 முனை சந்திப்பு வடகிழக்கு காரணம் தான். அப்போ என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த பக்கம் ஒரு வண்டி வருதுல்ல, அது இப்படி திரும்பும்போது அப்பயும் சின்னதாக இந்த இடம் இந்த ரோடு எப்படி இருக்கோ அதை விட 2 மடங்கு அகலம் பெருசாகணும். அப்படி அதில் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ தென்கிழக்கு கிழக்கு தெருப்பாறை வர ஆரம்பிச்சிடும். அந்த வீடும் அந்த போல் இருக்கிற வீடும் நிறைய சிரமங்கள் படுறாங்க. ஆனால் வடகிழக்கு கார்னர் மனை தான் அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் அதுலேயும் சிரமப்படுறாங்க மக்கள். ஏன் சிரமப்படுறாங்கன்னா, இது போல் அறியாமையால், தெரியாதனால வடகிழக்கு மனையை கட்டினா சிறப்பாக வாழலான்னு யாரும் சொல்கிறத நம்பி அதை கவனிக்காமல் போய் வடகிழக்கில் போய் பணம் கொடுத்து இடத்த வாங்கி வீடு கட்டுறாங்க. இடம் எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக இருக்கோ நீங்கள் அங்கே போய் நார்த் ஈஸ்ட் கார்னர் போய் மாட்டிக்காதீங்க. அது ரொம்ப 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 பிரச்சனையை கொடுக்கும். இன்றைக்கி இல்லை, நாளைக்கு இல்லை, நாளைக்கு என்றைக்குனா கொடுக்கலாம். நம்ம அனுபவத்தை தான் சொல்ல முடிஞ்சு, நம்ம ஒன்றும் கடவுள் இல்லை இதுதான் நடக்கும் நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் நம்ம கிடையாது. ஆனால் அது போல் பாதிப்புகள் அந்த வீட்டில் நடந்திருக்கு, அது போல் இருக்கிறவங்க வீட்டில் இருக்குது. அது போல் நீங்கள் போய் யாரும் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறது தான் ஒரு எச்சரிக்கையாக தான் இந்த வீடியோ பதிவு சொல்கிறேன்னு முடிஞ்சு. எல்லா நார்த் ஈஸ்ட் கார்னரும் சிறந்த மனை இல்லை. அப்போ இது போல் நம்ம இடம் சின்னதாக இருக்குது, இப்போ நார்த் ஈஸ்ட் கார்னர் வாங்கக்கூடாதுன்னா எந்த மனையை வாங்கணும் அப்போ நீங்கள் வினா எழுப்பிங்கன்னா, அப்போ நார்த் ஈஸ்ட் கார்னருக்கு பக்கம் அது இந்த ரோடு எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் கணக்கு பண்ணி அது முடிஞ்ச அடுத்த பிளாட்டை வாங்கணும் அப்படின்னா அதில் ஒரு பாசிட்டிவான தெருப்பாறை நமக்கு எப்படி நம்ம அங்கே ஒரு தெருக்குத்தில் எப்படி பாசிட்டிவான தெருப்பாறை நமக்கு கிடைக்கணும், அதிகமாக ப்ளஸ் இருக்குதுன்னு சொன்னோமோ, அதே போல் நார்த் ஈஸ்ட் கார்னர் மனையிலையும் அந்த தெருப்பாறை பாசிட்டிவான தெருப்பாறை நம்ம இடத்துக்கு கிடைக்கும். அதனுடைய பலன்களும் சிறப்பாக இருக்கும். அதுபோல் இந்த வடகிழக்கு மனையை தேர்வு செய்வதில் யார் சொன்னாங்கன்னு சொல்லி போய் தயவுசெய்து நல்ல ஆண்டாள் வாஸ்து கன்சல்டன்ட்டை கூப்பிட்டு போய் அது உண்மையிலேயே வடகிழக்கு சிறந்த மனை தானா, அதை வாங்கலாமா, அதில் எதுவும் பாதிப்பு இல்லையா, அந்த வடகிழக்கோட ஃபுல் பவர் ஏன்னா பாசிட்டிவ் எனர்ஜியும் அந்த வீடு எடுத்துக்குமா அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வடகிழக்கு மனையை தேர்வு செய்யுங்க. அதுபோல் நீங்கள் தேர்வு செய்து நீங்கள் அனைவரும் பிரம்மாண்டமான வீடு கட்டி சிறப்பான மகிழ்ச்சியான ஆனந்தமான ஆரோக்கியமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று நாங்கள் வணங்கும் ஆண்டாள் அம்மாவையும் திருச்செந்தூர் முருகனையும் வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும், எல்லாம் நன்மைக்கு, மகிழ்ச்சி, சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம்.